என்ன கூட எனக்கு தெரியாது. ஸோ ஃபீல்டுக்குள்ள வரும்போது வந்து இந்த வேலைக்கு என்ன உங்களுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப் நான் தான்டா கேட்பேன். அதாவது என்னன்னா இது புதுசாக ஒரு ஷோவாக இருக்குன்னு கேட்டுக்கிறீங்கன்னா, எஸ் நான் உங்கள் ஹரி நான் தான் கேட்பேன் ஷோவில் யார்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தத்துவத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா எப்பவுமே ஒரு கையை வச்சுன்னு ஊதுதான் முடியும், திருப்பி ஊதுதான் முடியும். ஆனால் இப்படி வச்சா சவுண்ட் வராது. ஸோ ரெண்டு கையை சேர்த்து இப்படி தட்டினா மட்டுமே தான் ஓசை வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட், எஸ் ட்வின் பிரதர்ஸ் அருண் அரவிந்த். அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட ஒரு சின்ன ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ அவங்க யாருன்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். என்னடா வெக்கமா இருக்காதா? பின்ன பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை, அதுக்கு வெக்கம் இன்னும் விட்டு போகல. ஸோ இன்னைக்கு உங்களோட எங்க டைத்தை ஷேர் பண்ண போறது எங்களுடைய அம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்வியூ அம்மா கூட நிறைய உண்மைகளை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அழகான தருணங்களை வந்து திருப்பி வந்து ரீகேப் பண்ணி என்னோட சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அடிச்ச கூத்த அடுத்த 30 நிமிஷத்துக்கு பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பிரதர், நீங்களே உங்களை பத்தி எங்க சேனலுக்கு சொல்லிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்த் இந்த பக்கம், அருண் இந்த பக்கம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ண எங்க அம்மா இந்த பக்கம், ப்ரொடியூசர். ஸோ ப்ரோ, இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களை பத்தி சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் அரவிந்த் வந்து நீங்க திரையில பாக்குற ரியாலிட்டி ஷோ பின்னாடி ஒர்க் பண்ற சாதாரண ஆர்கனைசர்ஸ் அண்ட் காஸ்டிங் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க எங்களை. எப்படின்னா, நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஹீரோ ஹீரோயின் வரும்போது அவங்க யாரோ ஒருத்தவங்க செலக்ட் பண்றதுக்கு அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் நாங்க. பேசிக்கா 2 பேரும் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் வச்சுங்களேன். திரைத்துறையில ஒர்க் பண்ற, திரைக்கு பின்னாடி ஒர்க் பண்ற ஒரு 1000கணக்கான மக்கள்ல ஒரு 2 பேர். ஓகே, ஆமா உங்களுக்கான ஒரு கொஸ்டின் சரிங்களா? என்னன்னா சின்ன கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இப்போ இவங்க பிறந்த நிமிஷத்துல எனக்கு என்ன யோசிச்சிருப்பீங்க? கடவுள் 2 தானே வேணும்னு கேட்டா 3 கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சூப்பர் 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 சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ இதுல யார் அருண் அரவிந்த் எனக்கு கொஞ்சம் ட்விஸ்டாவே இருக்கு. அருண் அரவிந்த் இப்போ வெளியே போய் கண்டுபிடிக்கிறாங்க யார் அருண் யார் அரவிந்த், எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? உங்களுக்கு வந்து ஏதோ சம்வாட் சின்ன மச்சம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது அதுக்கு யார் வந்து கண்டுபிடிக்கிறது வேணா ஒரு தெரிஞ்சுமா நேரம் போகும்போது கிட்ட வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அவருக்கு மச்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்குன்னே நான் ஜூம் லென்ஸ் வாங்கி பார்க்கணும்னு தோணுதுங்க எங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து கேம்குள்ள போயிடுவோம். அந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி என்கிட்ட போன் இல்லை, எதுவுமே இல்லை, கண்டென்ட் சொல்லாம எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஸோ வந்து எங்க எடிட்டர் கிட்ட சொல்லி கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணி டேரக்டருக்கு எல்லாம் சொல்லி நாங்க வந்து ஒரு ஜிபூம்பா, அதாவது மேஜிக் எல்லாம் பண்ணி இப்ப என்கிட்ட வந்து கண்டென்ட் வரப்போகுது. தானா வருது. ஏன்னா அதுக்கான புள்ளி இவங்க தான். என்னன்னா, நீங்க காஸ்டிங் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? ஃபீல் இருந்துச்சுன்னா நிறைய செலிபிரிட்டிஸ பார்ப்போம், ஜாலி அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ பார்க்கறதே அவ்வளவு கஷ்டமா தெரிஞ்சு அப்ப ஐயோ அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஏதோ பண்ணி 4 பேருக்கு நம்ம தெரிய வரும்போது ஐ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்ப அந்த 4 பேரும் மறந்து வேற யாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோன்னு ஃபீல் இருந்துச்சு. கேஸ்டிங் சார்ஜ் கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு, கேஸ்டிங் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஃபீல் இருந்துச்சு. இது ஒரு பிசினஸ் தான். சோ அம்மா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க இந்த மீடியாக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, இல்ல இவங்க போகக்கூடாதுன்னு நீங்க எதனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்களா? ஆமா, அது இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவங்க அப்பா வந்து சேவை செம்மல், முழு நேரமும் வெளியில தான் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சவர். அதனால குடும்பங்கிறது வந்து ஒரு பக்கமா பார்த்து இந்த பிள்ளைங்கள் எல்லாம் எப்படியா இருந்தாலும் ஒரு பட்டதாரிகளா உருவாக்கணும். கண்டிப்பாவோட எனக்கு 3 பசங்க. எங்களோட ஒரு தஞ்சாவூர் தான் எங்க சொந்த ஊரு. அந்த ஊர்ல அதனால அந்த ஊரு மாதிரி ஒரு ஊர் கிடைக்காது. நான் இப்ப வந்து பிள்ளைங்களுக்காக சென்னையில வந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த சமஸ்தானத்துல 92ல நாங்க ஒரு வீடு கட்டி, ராஜாக்கள் அரண்மனை தான் அவரோட பேரு. நாங்க பெற்ற அவருடைய மகாராஜா பெற்ற வேந்தர்கள் தான் இவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்தது இவங்க ட்வின்ஸ்.
இப்ப எங்களை ஆசாட்டி செய்ய 30 தேதியே வந்திருக்காங்க. பார்த்தேன், நானும் பார்த்தேன். அன்பால ஆட்டி படைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கன்கிராட்ஸ் சொல்லிக்கிறேன்னா, மேரேஜ் கன்கிராட்ஸ்மா. ஆமா உங்களுக்குமா. ஏன்னா இந்த 2 செல்லங்களை கல்யாணம் பண்ணி வச்சு சூப்பர்மா. நல்ல மாமியார் நல்ல ஆமா மிஸ் ஆகுது. அது மாதிரி ஒரு இதுல வந்து சமுதாய பணியிலேயே இருந்தவர் அவங்க அப்பா அதுனால எங்களுக்கு இந்த ஃபேமே தேவைப்படல. நான் அந்த புகழ்ங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் பிள்ளைங்களை வளர்த்தேன். ரொம்ப சிறுக கட்டி பெருக வாழணும், வெள்ளக்கு தகுந்த வீக்கம் தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்த பிள்ளைங்க. ஓரளவு சிரமங்களுக்கு இடையில 3 பேரையுமே பொறியியல் பட்டதாரிகளா ஆக்கிட்டேன். பெரிய பையன் நான் சொன்ன வழியில அவர் வந்து போயிட்டாரு. இவங்க 2 பேரும் எங்களோட பேஷன் கனவு. அப்ப வந்து இது செகண்டரியா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க படிக்க வச்சதுக்கு நல்ல வேலைக்கு போயிடுறோம், ஆனா செகண்டரி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது அப்பாவுடைய இது இந்த அப்பா ஊர் சைடுல அப்பா எல்லாருக்குமே தெரியும். அதாவது புகழுக்கு நோக்கி ஓடாம நீங்க செய்யறதை தெளிவா செய்யுங்க, நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, தானா புகழ் உங்களுக்கு தேடி வரும். சோ அப்பா அப்படிதான். நாங்களும் இந்த ஃபீல்டுல வந்து நாங்க யாரும் தெரிஞ்சுக்கணும் தான் வந்து நம்ம வேலையை பார்த்து வேலையும் அவங்களே பார்த்து இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால எதுவுமே நம்ம எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை நோக்கிலாம் ஓட மாட்டோம். திறம்பட ஒரு வேலையை செஞ்சு செயல்ல வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணுங்க, தானா கிடைக்கும் தான். ஸோ அம்மா பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி இட்லி தோசை தான் சொல்லி வைத்தாங்க தவிர நான் பீஸா வாங்கி தரேன், பர்கர் வாங்கி தரேன் இந்த பேராசை விஷயம் கிடையாது. கிடைக்க வேண்டிய இடம் நாங்கள் கேட்டு தான் கொடுக்கணும் கிடையாது, அவங்களுக்கே தெரியும் இந்த டைம்ல கொடுக்கணும்னு. ஸோ அப்படிதான் வரணும். உன் வாழ்க்கை உன் கை. அப்படிதான் எக்ஸாம் ஒரு வாட்டி போகும்போதும் ஒழுங்கா படிக்கலையோ போகும்போது உன் வாழ்க்கை உன் கையில சொல்லிதான் அனுப்புவாங்க. ஒழுங்கா படிக்கலன்னா நாளைக்கு என்னுடைய லைஃப் கஷ்டமா இருக்கும், ஒழுங்கா படிச்சு நல்லா எழுதினா எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது அவங்க கேட்டுட்டு தான் பண்றோம். போய் நின்னையா இந்த ஜெயிக்கிறியா அடுத்து ஓகே, தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பின்னாடி நிக்கிறேங்கிற சப்போர்ட் அவங்க இருந்து எப்பவுமே இருக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி மீடியால இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா பொறியியல் படிச்சு தான் வந்திருக்காங்க. சரிங்களா? பின்னாடி பொடி ஊத்தி அப்படியே ரவுண்டா சொல்லும்போது ஒரு தோசை அப்படியே நான் 3 பேரும் முடிச்சு மட்டும் ஒரு கண்ணு கொடுப்போமா சரி ஓகே. சோ உங்களோட கஷ்டம் வந்து புரியுது ப்ரோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னா சோ இதுல இருந்து இன்னொரு விஷயம் கத்துக்கோங்க. எப்பவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாம எதுவுமே கண்டிப்பா இல்ல. லக்குன்னு யாரையும் சொல்லிட்டு போகாதீங்க. அவங்க இவ்வளவு ஜெயிச்சான் இவன் அவனால போனான்னு மட்டும் எப்பவுமே பண்ணிக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் தான் எப்பவுமே உங்களுக்கான ரிசல்ட் கொடுக்கும்னு இவங்க 2 ட்வின்ஸை பார்த்து நான் கத்துக்கணும் இல்லையோ எல்லாரும் கண்டிப்பா கத்துக்கிட்டே தாக்கணும். என்னைக்குமே முயற்சி திருவினையாக்கும். எஸ் ப்ரோ, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க காஸ்டிங் டைரக்டருக்கு எப்படி உருவானீங்க? காஸ்டிங் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து காஸ்டிங் டைரக்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சா? அப்படிலாம் நான் சொல்ற மாதிரி தான் காஸ்டிங் டைரக்டர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு ஃபீல்டுக்குள்ள வரும்போது வந்து இந்த வேலைக்கு என்ன உங்களுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள்கிட்ட கான்டாக்ட் இருக்கு, நாங்க A to Z எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு. இல்ல ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இப்போ கேமரா டிபார்ட்மெண்டா இல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்டான்னு கேட்கும்போது நீங்க கேமரா டிபார்ட்மெண்ட் கேட்டாலும் நாங்க ஆள் அடிச்சுட்டு வருவோம், நீங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டாலும் நாங்க ஆள் அடிச்சுட்டு வருவோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க எது சொன்னா நாங்க வந்து ரெடி பண்ணுவோம் போது அப்படியா சரி இந்த இடத்துல ஒரு 3 பேர் வேணும் நடிக்கிறதுக்கு, நாளைக்கு வந்து ஒரு பிச்சைக்காரவங்களாம் நடிக்கிறதுக்கு 3 பேர் வேணும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு டைம் அடுத்த நாள் வரும், ஏன் இவங்க நடிப்பாங்க அப்படின்னு பிச்சைக்காரங்க பண்ணுவாங்க. சேர்ந்து வைக்கும்போது எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஓகே சொன்னாங்க, பர்ஃபெக்டாவே நடந்துட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு சமஷாக்கு எப்படி இவ்வளவு தத்ரூபமா இருக்காங்கன்னா அவங்க 3 பேரும் உண்மையான பிச்சைக்காரங்க. நடந்துச்சு. சோ அப்ப அவங்க என்ன பிச்சைக்காரங்க எப்படி இதெல்லாம் காண்டிட்டு வச்சிருக்கீங்க, அவங்க ஒரு 10 பேர் எங்க நம்பர்ல வச்சிருக்காங்க. எங்க போனாலும் யாரையும் பேசி யாரையும் அறிமுகப்படுத்தி வச்சுப்போம். சோ அப்பதான் திரைத்துறையில இந்த மாதிரியான நடிகர்களுக்கு தேவை இருக்கும் போது இவங்கள்ட்ட போகணும் எங்கெங்கயோ வேர்ட் ஆஃப் மவுத்ல ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒரு சேனலுக்குள்ளயும் என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு இதை இவங்கள்ட்ட கேளுங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் தான் எல்லாமே. அப்படியே போகதான் ஒரு 2-3 மாசம் ஆச்சு. நம்ம என்ன வேலை பாக்குறோம் நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அப்ப இது என்ன அப்படிங்கும் போதுதான் என்னோட ஃப்ரெண்டு மீடியால இருக்கவங்க சொன்னாங்க, இது வெளிநாட்டுல இது பேர் காஸ்டிங் டைரக்டர். காஸ்டிங் அப்படின்னு இது பேர் காஸ்டிங் டைரக்டர், இது பண்றவங்க பேர் நம்மளும் ஒரு காஸ்டிங் டைரக்டர் அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தோஷமாயிட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க ஆங்கர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, எல்லா டைமும் ஆங்கர் அவங்க வாழ்நாள் எனக்கு ஆங்கர்னு பட்டத்தை கத்துக்காங்க, அதுவே எனக்கு பெருமையா இருக்குது. பிரேசங்கள்ல போய் மன்னனை கேட்கறோம், நீங்க யாருன்னு கேட்டா பேர் அறிந்தாலும் சொல்லுவோம், நான் ஆங்கர் நான் சொல்லுவோம். கண்டிப்பா அந்த மாதிரி காஸ்டிங் டைரக்டர் தொழில் வித்தியா, இவங்களுக்கு நான் புள்ள, உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு. அதாவது அடுத்ததுன்னா இப்போ நீங்க வாங்குற சம்பளம் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது? கணக்கான சம்பளம் எங்க இருந்து வருது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
சம்பளம்னு கொடுத்தா தானே. ஓகே, இல்ல காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து நாளைக்கு ஒரு ஹீரோ ஆகணுங்கிற கஷ்டம் தான், பட் ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சோ வந்து அப்படின்னா வந்து மக்களே பார்த்துருந்தீங்கன்னா செருப்பால கூட வாய்ப்புகள் வந்து நீங்க பண்ணிடுவீங்க. அன்னைக்கு இதையும் போட்டு இதையும் போட்டு குரூப் நான் சொன்னா வந்து எப்படி இருந்தா குணச்சித்திரம் நடிகர்னு வச்சுங்களேன். சோ வந்து ஒரு குணச்சித்திரம் நடிகர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு எப்படி அது சம்பளம் வரும்னா, நீங்க உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் வந்து பேசுறோம் ஒரு நாளைக்கு, 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 3000 ரூபாய் பேசுறோம்னு வச்சுங்க சந்தோஷத்துக்கு. அவங்க போகும்போது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 3000 ரூபாய் சேலரிப்பா, 2500 உங்களுக்கு, எனக்கு சர்வீஸ் வந்து 500. ஸோ இதுதான் காஸ்டிங் டைரக்டர்ஸுக்குலாம் ஒரு பேசிக்கான சம்பள முறைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு போக போக வளர வளர மாறும். நானே அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு 500 தான் கொடுப்போம், நான் 2500 எடுத்துப்பேன். ஸோ இது அவங்க ஆளை பொறுத்து. ஓகே, ஸோ சம்பளம் ஜென்ரேட் ஆகுங்கிற ரேஞ்சு கிடையாது, சம்பளம் இப்படிதான் கிடைக்கும், அப்படிதான் போகணும். இன்னொரு சேலரி ஃபிக்ஸ் பண்றது வந்து நான் தான் எங்களுக்கு தான். எனக்கு ஒரு ஃப்ரெஷரா வரும்போது உங்களுக்கும் தெரியாது எவ்வளவு வாங்கணும்ட்டு. ஒண்ணு நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு போறீங்க, எடுத்தோன்னே நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. சோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு 10 ரூபாய். அப்படிதான் நீங்க போய் உட்காரும் போது உங்களுக்கு தெரியாது. சோ நாங்க ஃபிக்ஸ் பண்றது தான். பாதி இடத்துல வந்து கம்பெனியே கம்மியா ஃப்ரீயா கொடுக்குன்னு கேட்பாங்க. சோ அந்த இடத்துல எங்களுக்கு வாய்ப்பு தரல, காசு வேற கேட்பியா நீ அப்படின்னு வாழ்க்கை தர அளவுக்கு பேசுற இடம் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கிறது 1 ரூபாய் கிடைக்கும். அதனால நீங்க அப்படிதான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ஆர்பிஐ வந்து அடிச்சு டைரக்டா நீங்க பொட்டியா கொண்டு கொடுப்பாங்க. கண்டிப்பா இல்ல. ஆமா, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இவங்க வந்து ஸ்டார்டிங் சேலரி இவ்வளவு கம்மியா வாங்கினாங்க, நீங்க எதனா எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அந்த கேட்டகரிக்கே போகல. என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது பேச்சுலர்ஸா இருக்கிற வரைக்கும் நம்ம எதை வேணாலும் டாலரேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல வந்துட்டு வர்ற பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முடியுமாங்கிறத எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்தது. இப்ப வரைக்குமே எப்படின்னா, ஊர் பக்கத்துல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஐடியாவே இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்ததுனால விட்டுட்டேன். ஒரு பொசிட்டிவா ஃபீல் பண்ற பிள்ளைங்க ஊர்ல இருந்து நான் வருவேன், ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும். 4 கேர்ள்ஸ் வந்து செல்ஃபி எடுத்துட்டு நிக்கிற நேரத்துல அந்த பொண்ணு இப்ப சிட்டி ப்ராடக்ட்ல இருக்கிற பிள்ளைங்க வந்துட்டாங்க. எரியுமா எரியாதா? அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. சம்பாத்தியங்கிறது வந்து செகண்டரி. எப்படியும் ஏன்னா பிள்ளைங்க திறமையான பிள்ளைங்க, எந்த ஒரு கொஞ்சம் லேட் பிக்கப்பா இருந்தா கூட நல்ல விதமான ஸ்டேஜுக்கு வருவாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்களோட நல்லாவே போயிட்டு இருக்குது. சிம்பிளா கஷ்டம் தான். நான் சொல்ற மாதிரி 5 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்து 1 ரூபாய் வாங்குற ஆட்கள் தான் வச்சுங்க. ஆனா 500 பேருக்கு 5 ரூபாய் வாங்கி கொடுத்தா எனக்கு எவ்வளவு சம்பளம்? சோ உழைப்பு நீங்க எவ்வளவு போறீங்களோ வருமானம் அவ்வளவு இருக்கும். ஒரே இடத்துல ஒரே ஆளை கொண்டு போய் நீங்க 10,000 ரூபாய் 50,000 ஜெயிக்கணும் கிடையாது. 10 பேர் 1000 ரூபாய் கழிச்சு கூட இன்னும் ஆசைப்படுறோம். பேராசை தான் பண்ணக்கூடாது இல்லையா? நாங்க ஆசைப்பட்டோம், நல்லபடியா எல்லா இடத்துலயும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஈவென்ட்ல இருந்து, யூடியூப் சேனல் இன்டர்வியூல இருந்து எல்லாத்துலயும் கேட்டிருக்கேன். செம்ம வேர்டு ப்ரோ. சிம்பிளா வாழ்ந்துட்டோம்னு சொன்னா சந்தோஷமா எப்பவுமே இருக்கலாம். கொஞ்சம் எங்கேயாவது மாறினாலும் லைஃப்ல நிறைய பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இன்னொன்னு, சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதமும் அப்படிதான்ப்பா. சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்து, எவ்வளவு வீட்டுல 2 கார் வெளியில நிற்கும், ஆனா அவங்க அப்பாவும் நானும் ஸ்கூலுக்கு சைக்கிள் தான் போகணும், பஸ்ல தான் போகணும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தோம். அது ஒரு ஸ்டேஜ்ல அவரோட திடீர் மறைவு வந்து ஒரு எங்களால் அதுல பாதாளத்துக்கு கொண்டு போச்சு. அந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்த பாங்கனாலதான் இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்க அதுல இருந்து மீட்டு பழைய நிலைமையை மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். அதுக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியமான காரணம், இவங்க அண்ணனும் இன்க்ளூடட். யதார்த்தமான வாழ்க்கைக்கு அழகே வந்து நம்ம வாழ்ற விதம் தான். சோ அடுத்தவங்களுக்காக ஆடம்பரமா வாழ்ந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா யாருமே பார்க்காதப்பவும் அதே ஆடம்பரத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கஷ்டம். நம்ம சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா வச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க எதுவுமே பண்ணனாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ அம்மா சொன்ன வார்த்தையில இருந்து ஒன்று கேட்டிருப்பீங்க. என்னன்னா, வீட்டில் பசங்களே ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க யாராக இருந்தாலும் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி அமையும். ஸோ வீட்டில் நீங்கள் சந்தோஷமா வச்சுக்கிட்டா தான் வெளியே உங்களை கண்டிப்பாக சந்தோஷமா வச்சுப்பாங்க. நீங்க காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவர் யாரு? உங்களுக்கு எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல இருந்துட்டாங்க. ஸோ நாங்கள் செகண்ட் இயர் தான் ஒன்று நுழைஞ்சோம். அப்ப பார்க்கும்போது நமக்கு அந்த பரிசுமே இருக்காது, ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் இருக்காது. அப்ப 4th இயர் போன பார்த்துட்டு இவனும் லேட்டரலிட்டி போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களதான் பார்த்தனே நல்லா இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. ஒரு 5 நாள் தான் தெரிஞ்சு அவங்க எனக்கு சீனியருக்கும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க 4 வருஷம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஐயோ நான் வந்து இப்ப செகண்ட் இயர் படிக்கலையே 2 வருஷம் கூட வாழ போயிட்டேன் அப்படிங்கிற தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவாங்க. காலேஜ் லைஃப்ல வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணா 4 வருஷம் அந்த பொண்ணு கூடயே வாழ்க்கை ஓடிடும். லவ் பண்ணாம நிறைய பேரோட ஃப்ரெண்டா பழகணும்னு சொன்னா காலேஜ் லைஃப் இன்னும் பயங்கரமா இருக்கும் இல்லையா? நாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரெண்டா தான் பழகுவோம். ஆனா ப்ரோ நீங்க இன்னும் சொல்ல வேண்டிய என்னன்னா, ஒரு பொண்ணு 1000 விதமா லவ் பண்ணுங்க. கல்யாணம் கொண்டாடி வந்து நீங்க எவ்வளவு விதமா லவ் பண்ணலாம். வாய் முட்டை
நாங்க எந்த கான்செப்ட்ல இருந்தோம், இப்ப நார்மலா ஒருத்தர் காலேஜ் போனாலும் லவ் கேட்கலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம ட்வின்ஸ் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லி அதான் நல்லா இருக்கும் சொன்னால எந்த பொண்ணை பார்த்தாலும் இதான் ட்வின்ஸ் இல்லையா ஃப்ரெண்டா இல்ல அப்படி. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உருவாக்கிக்கிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் இருந்தாலும் மாறாதுன்னு தெரியும் எங்களுக்கு. பட் அவங்க மாறணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த டைம்ல நாங்க அவ்வளவு ஒரு நல்ல ஃபீல்லாம் கிடையாது. எங்க லவ் பண்ற அளவுக்கு நம்ம டம்மி பீஸ் தான் காலேஜ் லைஃப்ல. ஆமா அவங்க முன்னாடி தைரியமா பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணணும் இந்த படத்துல வந்து கூப்பிட்டு என்ன தேய்ச்சி வலிச்சிடுவாங்க. எங்க அம்மா கேட்பாங்க. அப்படிதான் எங்க சின்ன வயசுல வச்சுப்பாங்க. வலிச்சு சொல்லிட்டு தம்பிக்கையை பிடிச்சிருந்தா ஒன்னா இருக்கும். அந்த மாதிரிதான் அவங்க ஏதாவது சொல்லுங்க. எங்க வீட்டுல பேசிக்கான விஷயத்த ரொம்ப கஷ்டம். எப்படி நினைக்கிறீங்க? இல்ல எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம். அந்த பிள்ளை அந்த லிமிட் அதுங்களுக்கு தெரியுங்கிறது மெயினான கான்செப்ட். இன்னொன்னு எனக்கு வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. அவங்க அப்பா சொல்ற அதே வார்த்தை தான், நீ உன்னுடைய ப்ராட்டப் சூப்பரா தான் இருக்கும். அந்த அந்த வேர்ட் அவர் அடிக்கடி எனக்கு சப்போர்ட்டா சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க மேல என் பசங்க மேல எல்லாம் எனக்கு அசாத்திய காண்பு. ஏன்னா எதை ஒண்ணுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்வின்ஸுங்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை இவங்களுக்குள்ள முடிச்சுப்பாங்க. இப்ப என் பெரிய பையனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே நான் தான். நீங்க தான் பெரிய பையனா? இல்ல இல்ல எனக்கு எங்களுக்கு பெரிய பையன். அவ்வளவுதான். அதனால வந்து எவ்வளவு தூரம் போனாலும் போய் முடிஞ்ச வரைக்கும் கடலை போட்டுக்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த மாதிரியே நம்ம பழகி வந்துட்டு அது மாதிரி பிள்ளைங்க நம்மள மீறி செய்யாதுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு லிமிட் இருக்கு சொன்னாங்க. அந்த லிமிட் எங்களுக்கும் தெரியும். அந்த லிமிட் இருக்கு. அம்மாவும் ஃப்ரீயா விடுவாங்க. தப்பு பண்ணா வந்து மண்டையில கொட்டி வாயில அடிச்சு உட்காந்து ஒண்ணு 8 வீட்டு பொண்ணை நான் கோடின்னு சொன்னேன். 5ஆவதோ 4ஆவதோ படிக்கும் போது பொண்ணு அரைஞ்சு ஒரு பொண்ணை கோடின்னு சொல்றது தப்பு அப்படின்னு அப்பவே சொன்ன அம்மா பெரிய பிள்ளையாகி அரைச்சு தப்பு பண்ணணும்னு சொன்னா வெறுத்து வாங்கினாலும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பெண்களுமே அவங்களுக்கு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இப்ப இன்னைக்கு வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படி வந்தா கூட வைகுண்டா வந்து பேச்சோட நிக்கணும், கண்டிக்கணும், வைக்கணும். அவ்வளவுதான். கை நீட்டுற பழக்கம் எல்லாம் இருக்க கேட்டுக்கோங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய அம்மா அப்பா கிட்டே நீங்க பிரைவசி கீப் பண்றீங்க. உங்க மொபைல் அவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சிம்பிள். நீங்க நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கிறது உங்க அம்மா அப்பா தான். சோ உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணும். அந்த ஒரு டிஸ்டன்ஸை எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட கீப் அப் பண்ண ஆரம்பிச்சனால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஏன் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கொலை பண்றான், ஏன் ஒரு பொண்ணு மேல ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறான்னா அவங்க 2 பேருமே அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட ஸ்ட்ராங்கா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட் அவங்கள்ட்ட இருக்குச்சுன்னா தைரியமா நீங்க தப்பு பண்ற பையன் கேள்வி கேட்கலாம், என்ன ஏதாவது அவங்க கொலை பண்றேன்னு சொல்லிட்டு. அம்மாக்கள் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா தான், ஒரு பையனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா தாங்கிறத தாண்டி அம்மா அப்பா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற கான்செப்டை முதல்ல தெரிஞ்சிங்க. அவங்க 2 பேரும் கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நானே எங்க அப்பா வந்து வாட்ஸ்அப்ல என்ன சேவ் பண்ணி வச்சிருப்பேன்னா அப்பா டார்ச்சர்னு போட்டு எமோஜிஸ் போட்டிருப்பேன். ஏன்னா எங்க அப்பா வந்து ஆர்மி பர்சன். சோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி படிக்க வைப்பாரு. சோ ஆனா நான் அவன் படிக்க மாட்டேன். எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து 6 போகுது. அதான் ராசி நம்பர் நினைக்கிறேன். அதாவது இந்த சிஜிபி 6 தாண்டி கட்சியில ஏதோ அண்ணன் லெவல்ல வந்தேன் நானு. அப்படி சொல்லுவேன்னா நான் என்ன சொல்றேன்னா டிகிரி முடிச்சீங்களா? சொல்லுங்க. நான் உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்னன்னா ஆமா நான் கொஸ்டின் கேட்டனே உடனே இப்படிதான் போயிட்டாரு. ஃபிட்னஸ் இப்படி இவ்வளவு அழகா இன்னமும் உங்களோட என்ன சொல்லுங்க அவங்களோட எனர்ஜி எப்படி நீங்க இருக்கீங்க சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லுங்க. ஆன்சர் நீங்க சொல்லுங்க. கொஸ்டின் கேட்டாச்சுனா அம்மாவோட சிரிச்சு சந்தோஷமா டெய்லி இருக்கிறோமா? ஸோ வந்து ஆப்வியஸ்லி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் கூட கைடன்ஸுக்கு அம்மா இருக்கிறதுனால நம்ம வந்து பிரச்சனைகளை மறந்துடும். நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மைண்ட்ல பிரச்சனையை பத்தி யோசிக்காதப்பவே நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கா சிரிச்சு ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பீங்க. அதை தாண்டி இவங்க 2 மருமகள் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற 2 ஜீவன். ஸோ வீட்டுல இருந்து நாங்க கிளம்பும் போதே எல்லா பிரச்சனைகளையும் பேசி முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். ஸோ டெய்லி நான் உங்களை வீட்டுல இருந்து வெளில வந்தாலும் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது நான் சிரிச்சு சந்தோஷமா தான் இருக்கேன். அதை தாண்டி செய்யற வேலையை ரசிச்சு பிடிச்சி பண்றோம். நான் சொன்னேன் இல்லையா, 1 ரூபா சம்பாதிச்சா போதும், 5 ரூபாய்க்கு 1 ரூபா போதும் அப்படின்னு. அப்போ ஆப்வியஸ்லி நீங்க பேராசை விட மாட்டீங்க, பொறாமப்பட மாட்டீங்க. பொறாம தான் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல நாங்க வந்து போதி தருமாறு நாங்க அப்படியே தான் கிடையாது.
பொறாமை இருக்கும். எந்த விதத்துல இருக்குன்னா, ஐயோ அவன் மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்கானே, அவனை மாதிரி நாமளும் ஜெயிக்கணும், அதுக்கு அவன் எப்படி உழைக்கிறானோ அதை விட 2 மடங்கு அதிகமா உழைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட பொறாமை இருக்குமே தவிர, மற்றபடி வந்துட்டு நானும் அப்படியே உட்காந்துப்பேன் நானும் வந்து ஜெயிக்கணும்னா அப்படிலாம் இருக்காது. அண்ட் எல்லாத்தையும் விட்டுருங்கம்மா, நான் சந்தோஷமா இருக்கிறது ஒரே காரணம், என்ன மாதிரியே ஒரு உருவம் என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன எப்பவும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது நிறைய பேருக்கு இல்லாத கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ எங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட், எங்களுடைய எனர்ஜெட்டிக் சீக்ரெட், எங்களுடைய ஸ்மைலிங் சீக்ரெட், எங்களுடைய சீக்ரெட்டோட சீக்ரெட் நீங்க கேட்டீங்கன்னா அது எனக்கு கடவுளா பார்த்து எங்க அம்மா மூலமா கொடுத்த கிஃப்ட்னால தான். இன்னொன்னு டிரான்ஸ்பரண்டா இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமா. ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க வந்து பார்த்து பண்ணி பொய்யாவே வாழ்வோம் இல்லையா, அது இல்லாம நாங்க உண்மையா இருக்கும். பிடிக்கலையா பிடிக்கல, பிடிச்சது ரொம்ப பிடிச்சமா தப்புதான் பண்ணுவோமா, வந்து சரண்டர் ஆயிடுவோம், ஐயோ இதை பண்ணிட்டோமா இதை மன்னிச்சிருங்கன்னு. ஏன்னா அதுதான் எதார்த்தம். அப்படியே நான் டெய்லி அப்படியே போய் அப்படியே திரும்பி இப்படியே உட்காந்துட்டே வேலையை முடிச்சுட்டே வர மாட்டோம். நாமும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அது நான் 10வது படிக்கும் போதே பண்ண தப்புக்கு அங்கேயே எனக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு, இது லைஃப்ல இன்னும் 5 வருஷம் கழிச்சு கிடைக்கும், நீ இப்ப அமைதியா இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க பண்ற விஷயத்த டிரான்ஸ்பரண்டா இருந்தாலே போதும், சந்தோஷமா சிரிச்சு ஹாப்பியா இருக்கலாம். ஓகே. அண்ட் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்மைலிங் இருக்கிற ஒரு அம்மா இருந்தா நாம எப்படி சந்தோஷமா இருக்கலாம். இதே மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட அம்மா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப. இன்னொன்று அந்த நேரத்துல எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரவிந்த் அருள்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனோட தான் யார் வந்தாலுமே வருவாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்க இவங்க எப்படி இருக்கணும், யார் மனசையும் நோகடிக்க மாட்டாங்க. அதனால நீங்க அரவிந்த் கேட்டு ஒரு செய்தி கேட்டாலும் அரவிந்தா இருந்தா கூட அருண் சொல்லி பதில் சொல்லிட்டு இருப்பான். அருண் பார்த்து கேட்ட கேள்விக்கு அருண் தான் பதில் சொல்லணும்னு அரவிந்த் வெயிட் பண்ணிட்டு போனா, என்னமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தே பதில் சொல்லிடுவாப்ல. ஒரு உதவின்னு கேட்டு வரீங்கன்னா என்கிட்ட கேட்குறீங்க, அருண் தானு சொல்லி பேசுனா இருங்க அருண் அனுப்புன்னு சொன்னா அது மனசு கிடையாது இல்லையா. நீங்க எது கேட்டாலும் இது இந்த போட்டோ வந்து அம்மா கிட்ட தான் காமிப்போம். அம்மா கிட்ட காமிச்சு இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரோல் நீங்க கொடுப்பீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டரா இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க என்ன ரோல் கொடுப்பீங்க, டேரக்டர்லாம் நீங்க தான் காஸ்டிங் டைரக்டர், நீங்க தான் அந்த படத்துக்கே டேரக்டர். சரிங்களா, என்ன ரோல் தான் கொடுப்பீங்க. ஓகே, அப்ப போல எங்க நாங்க அம்மா கிட்ட தான் காமிப்போம். அம்மா கிட்ட காமிச்சு நீ 3 பேர் இது ஒரு நாள் காஸ்டிங் டைரக்டர். ஓகே, அம்மா ஃபர்ஸ்ட் சொல்றோம். அவங்க என்ன ரோல் கொடுப்பீங்க, அவங்களுக்கு ரோலா உங்களுக்கு தெரியும்மா. இப்போ வந்து இவங்க காஸ்டிங் டைரக்டர் பண்றாங்க, என்னெல்லாம் பண்றாங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க பண்றதை இப்போ நீங்க பண்ணுங்க. சோ மேடம் நீங்க என்ன இவங்களை கொண்டு வந்தா ஒரு காமிக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இன்னும் கேரக்டர் தான் நல்லா இருக்கும். ஓகேமா, போயிடலாமா. ஓகே எடிட்டர், போட்டோ போட்டுறியா? சரியா, ஹிட்லர் ஒரு அரசியல்வாதியா தான் நான் ஒரு கேரக்டர் கொடுக்கணும். ஓகே, நல்ல அரசியல்வாதி கேரக்டர். காமெடி அரசியல். அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, காமெடி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அம்மா. நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தா நல்லாவே பண்ணுவாங்க. இவங்க தெரியாதா? தெரியுது. இசை தமிழ் இசை. அவங்க ஒரு நல்ல டாக்டராவே நடிக்கலாம். இதுல வந்து குங்கு பாண்டால வந்து பார்ட் 4 or 5 எடுத்தா கழுத்து அரசியல்வாதி. அவர் நல்ல ஒரு ஹீரோவாவே நடிச்சிருக்கிறாரு, நடிக்கலாம். இவர் எப்ப மறந்து நடிச்சாரு? அப்போ ஒரு 20 years back. ஆனா மீடியா இவர் ரொம்ப ஃபேமஸான ஆளு. நீங்க சொல்லுங்கம்மா. இதுக்கு நீங்க வந்து வாய் தரவே கூடாது. ஆமா, ஒரு நல்ல கேரக்டர் சினிமால என்ன கேரக்டர் கொடுத்தீங்க? ஒரு அருமையான அண்ணனா அவர் நடிக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப பெருமை தேடி தர போறவரு, நம்ம இந்தியன் டீமுக்காக ரொம்ப பெருமை தேடி தர போறவரு. அந்த அண்ணனுக்கு புள்ளையா போட்டுலாமா? அந்த அண்ணனோட முந்த புள்ள யாரு? கோலி ராஜா. ஓகேமா, தோனிமா. தோனிக்கு அவர் அருமையான குடும்ப தலைவரா நடிச்சிட்டாரு. இல்லம்மா, நீங்க படத்துல நீங்க அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இம்ப்ரெஸ் பண்ண கூடிய விஷயமா இருந்தது. என்ன ரோல் கொடுத்தீங்க நீங்க? குடும்ப தலைவர். சூப்பர்மா.
அப்ப பாண்டவர் மூவி ஆச்சரியமே வரதான். பாத்திருக்கீங்களாமா? இவரை பார்க்கறது ஆதிக்கு கிடையாது இல்லையாமா? அதாவது சொன்ன மேதாவி, அதாவது வாழ்க்கையில சாதிச்சவங்க ஏதாவது மேட்டர் கிடையாது. இவங்க சாதிச்சவங்க, இவங்க அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, அருமையான விஷயமா சொல்லி என்னை வாய முடிச்சிட்டாங்க. மூடிட்டேன் நான். நமக்கு என்னத்த நேரத்தை போக்கணும், என்னத்த ஓட்டணும் தெரியாம அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இவங்கதான் இவரையா ஏன் அப்படி ஆகுறாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், இல்ல அதாவது அவர் வந்து அந்த இது உரையாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விஷயத்தை வாங்குற விதம். என்ன ரோல் கொடுத்தீங்க? பத்திரிகையாளர். வித்தியாசமா யோசிக்கணுமா இவரையா? அது பார்த்தா வித்தியாசமா ஒரு கோட் இவர் வந்து எப்படின்னா அந்த காலத்துல விசு படத்துல விசு சார் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவர் கொடுத்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சொல்றதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை கேஸ்ட் பண்ணிருக்காரு. ஆமா, இதுக்கப்புறம் தான் வந்து நேர்கொண்ட பார்வையில வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஓகேமா. ஓ வாவ். ஒரு விசு படத்துல மலரமா கேரக்டர் ஜம்முன்னு கடை அப்படின்னு விசு சார் படத்துல அவர் விசுவா நடிச்சு இவர் வந்து வீட்டுல வேலை செய்யறாதான் நடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல எங்க அம்மா சொல்லுவாங்க. ஓகேமா. இவங்க அந்த வேலை செய்யறாங்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அவர் வேலை செய்ய வேண்டியதான். ஏன் இவங்க என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டுக்காக வேலை செய்யறவங்க இன்னொரு வாழ்க்கை நஷ்டப்படுறாங்க. இவங்க ஒரு கேரக்டர் கொடுக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பொண்ணான நேரம் கேட்பேன். அம்மா உங்களுக்கு தான். என்னென்னா இப்போ இவங்க இவ்வளோ இதோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகும் அவங்கள பார்க்கும்போது. துபாய் அந்த மாதிரி போகலாம், அப்ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொண்ணு இதுமாரி பண்ணான்னா அடுத்த நிமிஷமே அங்கேயே சுட்டு போடுறாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா நான் மனுஷன் தான். ஏன்னா இந்த தப்பெல்லாம் பார்க்குறேன்னா நானும் ஒரு மனுஷன் தான். எனக்கு ஒரு இது வருது. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து நான் ஜோக்கர்னு சொன்னாங்க. இந்த ஆத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் தட்டி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும். ஆனால் தட்டி கேட்கா என் பின்னாடி எவனும் இருக்க மாட்டான், நான் ஒருத்தன் தான் இருப்பான் அந்த நிமிஷத்துல. அந்த மாதிரி மாற மாட்டேங்குது தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். அந்த மாற்றங்கிறது வந்து நீங்க எப்படி யோசிச்சு, என்னோட ஆங்கிள் நான் யோசிக்கிறது என்னன்னா, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்க செஞ்ச குற்றம் என்ன, அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்குறேங்கும் போது இந்த மாதிரியான குற்றவாளிகள் எப்படி உருவாகுறாங்க, பேசிக்கா என்ன தேவை, அதுக்கு வந்து முறையான அதுக்கு மெயினா நம்ம சொல்லணும்னா குடும்பத்துல வந்து சரியான முறையில இந்த குற்றவாளிகள் வந்து நீங்க ஊடுருவி பாத்தீங்கன்னா படிக்காதவங்களோ இல்லிட்ரேட்டோ இதை செய்யறாங்க மட்டும் படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கிற கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய வளர்ப்பு சரியில்லை. அதுதான் மெயின் ரீசன். ஒரு குடும்பங்கிறது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, 4 பக்கமும் 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு மொபைல் போன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ரேஞ்சுக்கு என்னென்ன பார்க்கணுமோ பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற குழந்தை என்னத்தை பாக்குது, அது என்ன மாதிரி வளர்ந்துட்டு இருக்குன்னு கூட அவங்களோட தேடல்ல போயிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ். இதெல்லாம் தான் ஒரு தனிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி அந்த ஒரு பிள்ளை வந்து சரியான அனுசரணை அன்பு கிடைக்காம அவனுடைய பாதை சரியா போகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பேரண்ட்ஸோட தேவைகள் எல்லாம் தேவைப்படுற நேரத்துல கிடைக்காததுனாலதான் இந்த மாதிரியான குற்றவாளிகள் உருவாங்க. அதனால குடும்பத்துல வந்து கலந்துரையாடல் இருந்ததுனாலே நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எத்தனை ஃபேமிலியில இந்த மாதிரி அம்மாவையும் பிள்ளையும் உட்கார்ந்து இந்த டாபிக் பேச முடியும்? கண்டிப்பா இல்லை. ப்ராக்டிகலா இருக்க ஃபேமிலி தான். இன்னொரு இன்டர்வியூல கூட தான் சொல்லியிருந்தேன். நான் 10th முடிச்சது டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது ஒரு ஏஜோக்கு வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி எங்க அம்மா நம்பருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். எங்க ஊர்ல ஒரு கார்த்திக் ஹோட்டல்ல உட்கார வச்சு எங்க அம்மா சொன்னாங்க, டீட்டெயிலா அந்தந்த வயசுல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, உனக்குன்னு அந்த விஷயம் வரும்போது ஒரு பக்கம் வரும், அப்ப நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அழகா ஒரு ஆளுக்கு 2 சில்லி பரோட்டா வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கை கழுவும் போது சிம்பிளா அந்த மேட்டரை முடிச்சுட்டு அந்த பிரச்சனை இங்க கை கழுவுறோம், அடுத்த வாழ்க்கையை பார்த்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலா அம்மா அப்பாக்கள் உங்கள்கிட்ட பேசணும்னா நீங்களும் பிராக்டிக்கலா எல்லாத்தையும் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ என்னன்னா இந்த விஷயமா ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்றோமா, அதாவது பிரைவசி ஒரு எப்படி சொல்றது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிரைவசி நீங்க தலையிடுங்க. என்ன தலையிடுது, நீ வச்சிருக்க ஒரே உங்க அப்பா வாங்கி கொடுத்தது, நீ போற ட்ரெஸ் உங்க அப்பா வாங்கி கொடுத்தது, அதை தாண்டி உங்க பிரைவசியில வரன்னு சொன்னா நீ 18 வயசுல 17 வயசுலயே தப்பு பண்ண ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். நீங்க பிரைவசிங்கிற பேர்ல நீங்க என்ன அட்டுலியம் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. உங்களால அடுத்தவன் பாதிச்சாதான் பிரச்சனை. உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்களா, நாசமா போங்க. ஏன்னா நீ பண்ற விஷயம் ஒண்ணு அழிச்சுக்குதா, நீ பண்ற தப்பு, நீ நல்லா இருக்கியா, நீ பண்ண நல்லது. பட் உங்களால இன்னொருத்தன் கெட்டு போறான், உங்களால இன்னொருத்தன் பாதிப்படைறாங்கிறதா அப்ப நம்ம கேட்கலாம், என் ஃப்ரெண்டை எப்படி நீ கெடுத்தன்னு சொல்லிட்டு. பட் நீங்க தம் அடிக்கீங்களா, நீங்க தண்ணி அடிக்கீங்களா, அடிச்சுட்டு போங்க. அது உங்களுடைய வந்து உங்களுக்கு தெரியும், அடிச்சுட்டு போங்க. உங்களால இன்னொருத்தன் பாதிப்படையாது. பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடக்கிற பரஸ்பரம் புரிதல் இருக்கணும்.
நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை அப்படிங்கிறோம். அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ 15,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த பிள்ளையோட உட்கார்ந்து ஆசையா பேசுறதுக்கு டைம் இருக்கிறது இல்ல. கேட்டதெல்லாம் கிடைக்கும். குழந்தை அழுகுது அதனால டேப் கையில கொடுத்துருவேன்னு சொல்றீங்க. குழந்தை பக்கம் உட்காந்து விளையாண்டா குழந்தை அதுவே நிப்பாட்டும். நம்ம தியேட்டர்ல நிம்மதியா படம் பார்க்கணுங்கிறதுக்காக குழந்தை கையில டேப் கொடுத்துட்டு அது உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குன்னா அது வந்து நீங்க 4 வயசுல கொடுக்குற டேப் 10 வயசுல அந்த குழந்தை டேப்ல எங்க போகணும் அது தெரியும். என் பொண்ணு ஐபோனை கூட நோண்டி எடுத்துரும். 4 வயசுல உங்க பொண்ணு ஐபோன் நோண்டுதுன்னு சொன்னா 15 வயசுல நீ ஐபோன் என்ன சொல்லி வச்சாலும் அது நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சைல்ட் லாக்கு பேரண்ட் லாக்கு இது எல்லாம் நம்மள நாமளே ஏமாத்திடுறது தான். சைல்டுக்கு கைடன்ஸ் பேரண்ட், சைல்டுக்கு ப்ரொடக்ஷன் பேரண்ட். அதை முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க இன்னொரு மொபைல்ல இன்னொரு ஆப்பை நம்பி உங்ககிட்ட அது ஒரு தவறான பாதிக்கிறது. நம்ம பிள்ளைக்கு போயிட்டு இருக்குங்கிறது வந்து என்னைக்கு பேரண்ட்ஸ் உணர்றாங்களோ அப்போ வந்து குற்றங்கள் குற்றவாளிகள் எல்லாமே குறையும். மேபி இப்ப நீங்க கேட்ட கேள்விதான், ஏன் நான் பேச மாட்டேன் அவங்க பேசுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் கன்வே பண்ணும்போது அவங்க சொல்றது நடந்தாலே சந்தோஷம் தான். நானும் இருக்கேன் நானும் பேசணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பேசிட்டே இருந்தா ஆக்கப்பூர்வமா யார் பண்ணுவா? சிம்பிள். ஒரு காலேஜ்ல போயிட்டு வந்து அவங்க கொடுத்த டாபிக்கே வந்து சமுதாயத்துல என்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ 10 விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணும்னு அதை பேசி அந்த ஒரு 1000 கேர்ள்ஸ் காலேஜ் நினைக்கிறேன் அவ்வளவு க்ரௌடு எல்லாம் பேசி கன்வே பண்ணிட்டு எனி அதர் கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன். அவன் பேசினான் எடுத்து கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா ஒருத்தவங்க இவ்வளவு பேசுறாங்க. அப்ப அதை நீ லிசன் பண்ணாம அடுத்தது நீ கேட்கறேன்னு சொன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பார்த்து சொன்னான், நான் என்ன மாதிரி நீயும் அமைதியா இருந்துறாரு நீ பொங்காத அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுதான் ஜென்ரேஷன். இங்க வந்து என்னன்னா அடுத்து அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இங்கதான் நடந்துச்சா நான் கூட அந்த இடத்துல நடந்தா 4 வீடு ஒண்ணா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு காலேஜ் செலிபிரிட்டிஸை கொண்டு வரது கஷ்டம் இல்லையா? ஒரு 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 காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் கஷ்டப்பட்டு ஒரு செலிபிரிட்டியை கொண்டு பேசி கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்துருவாங்க. அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்துதான் அந்த பொண்ணோட மைண்ட் செட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்குமே தவிர கொண்டு வந்து அப்ரிசியேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் 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 தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து டெய்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் விடுங்க, தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கிறோமா இல்லையா? இல்லையா? அதுதான் இங்க நீங்க இந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு சொன்னாலும் பட்டு அடிபட்டு வலிச்சு புரிஞ்சாதான் புரியும். நம்மளாம் வந்து இப்ப இவங்க கிட்ட கேட்கறோம், இவங்களோட வயசு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லும் இதை போவாதா இதை பண்ணா உனக்கு வந்து கெட்ட பேர் வரும், இதை பண்ணா நீ அங்க அடிபடுவேன்னு கேட்டு நடந்துக்கிட்டா அந்த டிராவல் அந்த பெயின் அதெல்லாம் மிச்சம். ஆனா நம்ம பண்றோம். அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க என்ன தப்பி வாழ்ந்துட்டீங்க? இந்த ஜென்ரேஷன் டெக்னாலஜி ஒண்ணும் சின்ன சாதிக்க முடியும். விக்கிபீடியாலையும் கூகுளையும் பார்த்து கத்துக்கிற விஷயங்கள் லைஃப் கிடையாது. லைஃப் இஸ் நாட் அபவுட் லேர்னிங், லைஃப் இஸ் ஆல் அபவுட் லிவிங். வாழ்க்கையை வாழ்றது தான் அழகு. அதுவும் பெரியவங்க சொல்லி கொடுத்து அதை கடைபிடிச்சு வாழ்றது தான் அழகே தவிர எனக்கு எல்லாம் தெரியும்னு வாழ்ந்தீங்கன்னா செலுத்துல முட்டிட்டு உட்கார்ந்தா செய்யணும். ஐயோ ரொம்ப ஃபீல் வெக்ஸ் ஐட்டம் போல இருக்குப்பா. தெரியல மீடியா நிறைய விஷயங்களை வந்து யார் நல்லவங்க கேட்டவங்க எடுத்து வச்சிருக்குது. ஒருத்தவங்களோட உண்மையை நம்ம யாருமே சொல்லுங்க. நீங்க எல்லாமே மீமையும் ட்ராலையும் பார்த்து உங்களோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஏன் என்ன வாழ்ந்துதான் பாருங்க கூட போய் அதுக்கப்புறம் வந்து நீங்க அவங்களை பத்தி பேசுங்க. வாழ்றா கிடையாது உட்கார்ந்து இருந்து ஸ்வைப் பண்ணுவீங்க. 30 செகண்ட் ஒரு வீடியோ வரும், அதை பார்த்துட்டு இஸ் வெரி பேட் டிவியில பார்த்து அந்த 1 hour ஷோ பார்த்துட்டு மறுபடியே ஒரு வாரம் வந்து கம்ப்ளைண்ட் ஆர்மின்னு ஒண்ணு வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை, அந்த வார்த்தையை எதுக்குலாம் யூஸ் பண்றோம். சோ நீங்க வந்து அப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது நாங்க சேனல் இருக்கிறோம், நீங்க ஏன் வந்து இப்படி கேட்டீங்க என்ன சொல்றீங்க தவிர மீடியா அவங்க யாரையும் எடுக்கல. நீங்க தான் அப்படி இருக்கீங்கம்மா, எது சொன்னாலும் பாக்குற மாதிரி. ஏன் கேள்வி கேளுங்க, எங்களுக்கு நல்ல ஷோ கொடுங்க, எங்களுக்கு நல்ல கண்டென்ட்டா கொடுங்க. படத்துல ஏன் இப்படி எடுக்கிறீங்க, படத்துல வந்து ஆக்கப்பூர்வமா எடுங்க. நல்ல விஷயம் பாருங்க 1990s கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படத்துல கெட்ட வார்த்தையோ இல்ல படத்துல வந்து ஆபாசமான வார்த்தையோ படத்துல வந்து இங்கிலீஷ் வந்திருக்குதா எங்கேயாச்சும் வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு சில படத்துல போய் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச அதிகமான தமிழ் வார்த்தைகள் நிறைய வந்து அதை வரும். நம்ம வந்து எப்படி இருக்கிறோமோ அதுதான் சினிமா. எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்க காமிச்ச எல்லாருமே வந்து சொசைட்டிக்காக அதுல ஏதோ ஒன்று பண்ணவங்க. இது யாருமே வந்து ஆர்டிஸ்ட்னு கிடையாது. இப்ப நீங்க ஒரு காமெடியா காட்டணும்னு சொல்லும்போது ஒரு காமெடி ஆக்டரோ இல்ல வேற காட்டும் அவங்க சொல்ல போறோம். பட் ரியலா சொசைட்டிக்காக மக்களுக்காக அது நல்லதோ கெட்டதோ நம்ம ஒரு பிம்பம் வச்சிருக்கிறோம். அவங்கதான் காமிச்சு நம்ம காமெடி பண்றோம். என்னன்னு பாத்தீங்க தப்பு நடந்துச்சு தட்டி கேட்கணும்னு நினைச்சீங்க, தட்டி கேட்டீங்களா? கேட்கணும்ன்ற தைரியம் இருந்துச்சு ப்ரோ, நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இந்த கேட்டீங்களா போய் தட்டி அவன் எங்க இருக்கிறான் எந்த ஏரியான்னு சொல்லி விசாரிச்சீங்களா? நீங்க காமிச்ச எல்லாருமே அந்த மாதிரியான விஷயங்களை தைரியமா மேடையிலையும் செயலையும் பேசி செஞ்சு காட்டுறவங்க. சோ நான் ஏன் பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா
நாங்க மீடியாவில் இருக்கிறோம் இல்லையா, உண்மைகள் தெரியும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க தெரியாம போலியான வாழ்க்கைய சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்புங்க. அதனால தேங்க்ஸ் ப்ரோ. இந்த நாட்டு சமுதாயத்துக்காக ரொம்ப பேசியிருக்கீங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன், இதோட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. என்னன்னா, இந்த கால சமுதாயத்தை யங் பீப்புள்ஸ், அதாவது வளர்ந்து வரும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆர்டிஃபிஷியலான வாழ்க்கையை தேடி ஓடாதீங்க. நம்மளை சுற்றி நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதுவே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். அண்ட் வேகமாக ஓடணும்னு நினைக்கிறீங்க, வேகமாக ஓடுறது வாழ்க்கை கிடையாது. நின்று நிதானமாக பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரசித்து நடந்து போகிறது தான் அழகான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுவே போதும். முக்கியமாக மீடியாங்கிறது வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டயர்டாக இருக்கும்போது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே தவிர 24 மணி நேரம் அதில் என்ன நடக்குதோ அதை பற்றி போட்டு அதுவே ஒரு வேலையாக இருக்காதீங்க. லைஃப்பில் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. எங்கேயோ டிவியில யாரோ வராங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டரா நீங்க ஒரு மாதிரி அதுக்கு ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இது பண்ணாதீங்க. அண்ட் மெயின் திங் வந்து அம்மாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து ஃபேஸ்புக்கில் தான் போடணுமா, நேராக சொல்ல மாட்டீங்களான்னு 1000 பேர் கேள்வி கேட்பாங்க. அதை கண்டுக்காம 1,00,000 பேர் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் போட்டுட்ருக்கோம். இப்படி இவங்களோட பக்கத்தில் உட்காந்து நேரம் செலவழித்து அவங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு நாம் சிரிக்கிறதோட அழகு அது வந்து ஈடு இணையே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுத்த ஹரிக்கு வந்து மிகவும் நன்றி. அண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன், என்ன நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் வந்துட்டு இருக்கு, என்ன வேணா சொல்லலாம். நம்மளை மதிச்சு ஒருத்தவங்க அண்ணா பேசுறீங்கன்னு கேட்கும் போது அவங்கள மதிச்சு உட்கார்ந்து பேசுறது தான் சந்தோஷம். அதுக்காக மட்டுமே தான் இந்த இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய க்ரூவுக்கும் ட்வின் விஷஸ் எங்க அம்மாவோட விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறோம். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் மேலோக்கி கண்டிப்பா வரும். டபுள் சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஷோ முடிச்சுக்கலாம். அன்டில் அண்ட் டாடா பை, see you from with me ஹரி, அருண் வச்சுங்க, அருண் அண்ணா, அரவிந்த் அண்ணா அண்ட் அம்மா. எஸ், விமேக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அழகான கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. அண்ட் விமேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.